தமிழக அரசிடமிருந்து 100% மானியத்துடன் சொட்டு நீர் பாசன திட்டத்தை செயல்படுத்த முடியும். விவசாயிகளுக்கு 100% மானியத்துடன் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சொட்டு நீர் பாசன திட்டத்தை செயல்படுத்தும் போது ஒரே சீராக பயிர்கள்ல வளர்ச்சி காணப்படும். குறைந்த அளவு கீழ்நோக்கி பாயக்கூடிய நீர், பக்கவாட்டில் நீர் பரவுதல் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. காற்று, சூரிய வெப்பத்தினால் மண்ணின் மேற்பரப்பில் உள்ள ஈரப்பதம் வீணாகுதல் குறையும். பயிருக்கு தேவையான அளவு நீரினை மிக சரியான அளவுடன் நீருடன் உரம், பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுப்பதன் மூலம் பயிரின் தரமும் விளைச்சலும் அதிகரிக்கிறது. பூச்சி நோய் தாக்குதல் குறைகிறது. வரிசைக்கு வரிசை பயிர்களின் இடையே களை முளைத்தல் குறையும். பரந்த மிக துரிதமாக வேர் வளர்ச்சி அடையும். அனைத்திற்கும் மேலாக நீர் சிக்கனமாக செலவாகும். பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டத்தின் மூலம் கரும்பு சாகுபடி செய்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர பொது விவசாயிகளுக்கு 70% மானியத்திலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் அமைத்து தரப்படுகிறது. எனவே கரும்பு சாகுபடி செய்ய மற்றும் செய்துள்ள விவசாயிகள் மானியம் பெறுவதற்கு வட்டார அலுவலகத்தில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குநர்கள் அல்லது தங்கள் பகுதியில் உள்ள உதவி வேளாண்மை அலுவலர் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் அப்படிங்கிறத தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. உழவன் செயலி மூலமாகவும் பல்வேறு விதமான விவசாய நலத்திட்டங்கள், விவசாய மானிய திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது.